I love you. என்கிட்ட வார்த்தை இல்ல. என் அன்பை காட்ட இந்த ஒத்த வார்த்தை பத்தாது. புரியுது. I promise you. இனி உனக்கும் எனக்கும் நடுவுல வைதிகி இல்ல. நம்ம குழந்தைய தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. நட்ராஜ் சொன்னாரா? நானும் ப்ராமிஸ் பண்றேன். இனி எதுக்காகவும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். என்ன? இன்னைக்கு கிளினிக் போகணுமா? அது உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். இந்த பையன் கிட்ட ஏன் கேக்குற? நான் எதையும் விட்டு கேட்கலப்பா. இந்த லாஸ்ட் டயலாக் அப்பதான் நான் உள்ளே வந்தேன். ஏய் வாலு, எப்படி இருக்க? அச்சு, நீ பலே கில்லாடிடி. அப்படியே ஆனந்த் சாயல்ல புது பாய் ஃப்ரெண்ட் புடிச்சிட்ட? அடி பாவி, உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. எதையெல்லாம் விளையாட்ட பேசுறதுன்னு தெரியாதா? ஃபூல். காது விடு மாம்ஸ். வலிக்கட்டும், நான் விட மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ காதை திருகினாலும் எனக்கு வலிக்காது. நீயும் உன் பொண்டாட்டியும் காதை திருகி திருகி எனக்கு காது மறுத்தே போச்சு. கிளாஸ் எப்படி போகுது? நாட் பேட். இன்னைக்கு நீ வரியா? எங்க? என்ன டிராப் பண்றதுக்கு? இல்ல, அது நான் அட, எப்படியும் நீ இன்னைக்கு கிளினிக் போக மாட்ட. என்ன டிராப் பண்ணிட்டு மறுபடியும் வாயேன். ப்ளீஸ் 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 மாமா ப்ளீஸ். போதும் விட்ரி. ஆனந்த், நீ டிராப் பண்ணிட்டு வா. அச்சு, உன் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்னு ஆணவத்துல ஆடாத. அதுக்காக நீ கதகளி ஆடாத. போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. போ, ஓடு. ஏய், அவளையும் முறைக்கிற? போ. ரெண்டு பேருக்கும் அனிதா மேல இருக்க பயம் போயிடுச்சுல. ரெண்டு பேரையும் வந்து கவனிக்கிற. அச்சு, இன்னைக்கு பீச் போலாமா? போலாமே. ஆனா இவ கூட போக வேண்டாம், ரொம்ப போர். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போலாம். செம்ம லவ். இரு. அச்சு வேணாடி. நில்லு. என்ன மாம்ஸ், உன் பொண்டாட்டி விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு கோவமா? மாம்ஸ். சொல்ல அனிதா. அப்போ இது வரைக்கும் சொன்னதுக்கு ஒரு பதிலும் காணோம். நான் கோவமா இருக்கேன். அப்படியா? ஆமா. அப்ப பேச மாட்டேன். மாட்டேன். நிஜமா? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கே. எந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்? ஆக்சுவலி கசாட்டா கொஞ்சம் போர் அடிக்குது. இன்னைக்கு ஃபலூடா சாப்பிடணும் போல தோணுது. அப்போ நீ பேசவும் மாட்ட, ஐஸ்கிரீம் சாப்பிடவும் மாட்ட, அப்படிதானே? சரி, ஓகே, நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். மாம்ஸ், ஒரு நிமிஷம் கார் நிறுத்து. இதான் பேச மாட்டேன்னு சொன்னல, நான் நிறுத்த மாட்டேன். போடி. ஐயோ ப்ளீஸ் மாம்ஸ், காரை நிறுத்த. ஏன்? நிறுத்தனா நிறுத்த. நம்ம சண்டே ஈவினிங் வச்சுக்கலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த ஒரு வெப்பனை வச்சே அடிக்கிற நீ டெய்லி. ஏய், எங்க போற? சபரி. ஹாய் சபரி. கோச்சிங் சென்டர் தானே போற? ஹே ஹே சபரி, சபரி வா, கார்ல போலாம். எங்க மாமா கார் தான், வா போலாம். இல்ல வேணாம். அட, எல்லாத்துக்கும் ஒரே வரியில பதில் சொல்லாதப்பா. நோ ஃபார்மாலிட்டிஸ், வா போலாம். இல்ல, வெளியே கொஞ்சம் முக்கியமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வருவேன். அதான். சரி, ஓகே, அதுக்கு மேல உன் விருப்பம். பாய்.
போலாம். யார் அது? எது? இப்ப நீ பேசுனியே அந்த பையன். அது இதுன்னு ஏன் மிருகத்தை கேக்குற மாதிரி கேக்குற? யார் அவன்னு கேட்க வேண்டியதானே? என்ன மாம்ஸ்? நத்திங், சாரி. யார் அவன்? சபரி, என் கூட படிக்கிற பையன். அப்ப அவனையும் கூப்பிட்டு வர வேண்டியதானே? ஏன் தனியா நடந்து போறான்? கூப்பிட்டேன், ஏதோ வேலை இருக்கா. நிஜமா எந்த வேலையும் இருக்காது. எப்படி சொல்ற? அதான் தினமும் பாக்குறனே கிளாஸ்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? எங்க சென்டர்ல படிக்கிறவங்க எல்லாம் நான் மட்டும்தான் அவன் ஃப்ரெண்டு. ஏன் அப்படி? தெரியல. அதான அனிதாவோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா பாவம் இல்ல? யாரு? சபரி. அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாரும் அவனை ரொம்ப கேலி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே. நான் புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன்ல அவங்கள. ஐ திங்க் எங்க செட்லயே இவன் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக நிறைய ஸ்கோப் இருக்கு. எப்படி சொல்ற? தெரியல, எனக்கு என்னமோ தோணுது. என்னாச்சு மாம்ஸ்? கோச்சிங் சென்டர் வந்தாச்சு. ஓ, அவனை பத்தி பேசிட்டே வந்ததுல மறந்தே போச்சு. ஓகே ஓகே, பை மாம்ஸ். பாத்து போ, முதல்ல இறங்கு. ஏன்ஷியன் இந்தியா, அதாவது இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தியாவை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பகுதிகளில் குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், மன்னர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது பாரம்பரியம்தான், பாரம்பரிய ஆதிக்கம்தான் இருந்திருக்கு. அதை மாத்தி ஜனநாயக முறைப்படி மக்களாட்சியை அமுல்படுத்தின காலம்தான் மாடர்ன் ஹிஸ்டரி. நாம விரும்புறோமோ இல்லையோ, நமக்கு பிரிட்டிஷ்காரவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் அவங்க மூலமா தான் நம்ம நாட்டை பத்திய வரலாறு டாக்குமெண்ட்ஸும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தனிகாச்சலம் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். குட். லாஸ்டா ஒரு கொஸ்டின். நம்ம நாட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண பிற்பாடு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிட்டி மட்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. விச் சிட்டி? எனி ஐடியா?
சார் அது வந்து அது எந்த சிட்டி, யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, எப்படி அந்த சிட்டியோட கண்ட்ரோலை அந்த சிட்டியோட கலெக்டர் தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாருன்னு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அது தெரியுமா தெரியாதா? மறந்து போச்சு சார். மறந்து போச்சா? ப்ளீஸ் சிட் டவுன். கௌசி, சார், யூ நோ. சாரி சார். சிட் டவுன். அனிதா, யூ நோ. சார், நான் அந்த புக்கை படிக்கல. சிட் டவுன். வேற யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? வேற யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? சொல்லுங்க. that cities சிட்டி. மதுரை ஆ, and கரெக்ட். டெல் மீ. இங்கிலீஷ்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா டெல் இன் தமிழ். திருமலை நாயக்கருக்கு பின்னால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மதுரை மட்டும் கண்ட்ரோலா இல்ல. ஓகே. பிகாஸ் ஆஃப் அங்க இருந்த ஒரு பகுதி மக்கள் திருமலை நாயக்கர் அவர்கிட்ட தந்த காவல் காக்கிற உரிமைய கவர்மெண்ட்டுக்கு தரவே இல்லை. அவங்களே திருடவும் செஞ்சாங்க. அப்போ கலெக்டர் ஆயிரத்தி 1930 குற்ற பரம்பரை சட்டம் மூலமா அது எல்லாத்தையும் ஒடுக்கி கவர்மெண்ட் அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. ஆனா அந்த சட்டம் சுதந்திரம் வந்த பிறகும் அந்த அந்த மக்கள் திருடர்களா இல்லாம சாமானியர்களா மாறின பிறகும் அது மாற்றப்படல. அது மட்டும் இல்ல சார். எனஃப். நான் கேட்ட கேள்விக்கு மேலேயே பதில் சொல்லிட்டீங்க. டோட்டலி இம்ப்ரெஸ்ட். வெரி குட். கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட். வெரி குட். ஒரே ஒரு டீ. போதும். ஹாய் சபரி, ஐம் ஐஸ்வர்யா. எங்க படிச்ச நீ? ஐ மீன் தட் ஹிஸ்டரி. புக்ல. ஹாய் சபரி. ரொம்ப ஓவரா பண்றான். பேசவே மாட்டேங்கிறான். ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு விக்கிபீடியால டைப் பண்ணா கிடைச்சிட போகுது. அதுக்கு போய் காஃபி குடி. ஹாய். சும்மா வாய்க்கு வந்த வசனத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சரியாயிடுச்சு. இவனுக்காவது மாடர்ன் இந்தியா ஹிஸ்டரி தான் தெரியும். எனக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்டரி கூட தெரியும். இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? சொல்லு. என்ன சொல்லணும்? ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்டரியில உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
எனக்கு எல்லாமே தெரியும். ஆ, முகல்ஸ் வந்தாங்க, நமக்கு பிரியாணி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ம், சர்பூஜி வந்தாரு, நமக்கு சாம்பார் வந்தது. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, பிரெட் பட்டர் ஜாம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ம், நீ எல்லாம் நல்லா வருவ. தேங்க்யூ. ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ, Madam? ஒரு கேக் கேட்டேன், என்னாச்சு? கொண்டு வரேன் மேடம். ம். சபரி, யார் அவரு? நேத்து நைட்டு போன்ல என்கிட்ட பேசினாரே, அவருதான். தெரியாது, நேத்து தான் பழக்கம். ஆ, நான் வேலை தேடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஆட்டோ ஓட்ட தெரியுமான்னு கேட்டாரு. தெரியும்னு சொன்னேன். ஓ, தேங்க்ஸுங்க. எதுக்கு? அவர்கிட்ட எனக்காக சொன்ன. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாரி தேங்க்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம். இனிமே அது மாதிரிலாம் சொல்லாத. ம். சரி, ஏன் படிக்கிறப்பவே வேலை பார்க்கணும்? பணம். ஏன் உங்க அப்பா அம்மா தரமாட்டாங்களா? ஏதாவது சண்டையா? வீட்ல அம்மா அப்பாவோட சண்டையான்னு கேட்டேன். எனக்கு அப்படி யாருமே தெரியாது. மூச்சு இழுத்து விடுமா. வீட்டுல தினமும் சண்டை வருமா? இல்ல டாக்டர். உன் புருஷனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? நான் டாக்டர், நீங்க போய் சொன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. எப்பவும் இல்ல டாக்டர், எப்பவாச்சும் குடிப்பாரு. குடிக்கிறப்பெல்லாம் உங்களை அடிக்கிற பழக்கம் இருக்கா? அது கீழ் உதடு வீங்கி இருக்கு, அடி வயிற்றுல செருப்பு தடம் இருக்கு. உன்னை கேட்டா கீழே விழுந்துட்டாங்கிற. உன் புருஷனை காப்பாத்திட்டு நீயும் உன் பிள்ளையும் செத்துடுறதா என்னமா?
நல்ல வேளை நீ சாப்பிட்ட எலி மருந்து அவுடேட்டட், அஃபெக்ட் பண்ணல. டாக்டர் நான் டாக்டர், நீ வந்ததுலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன் கண்ணு பதட்டத்தோட உண்மை பேசுது, வாய் தெளிவா பொய் சொல்லுது. இப்ப பேச டைம் இல்ல. நான் போட்டிருக்கிற மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தலை சுத்துற மாதிரி இருக்கா? ஆமா டாக்டர். வாமிட் வருதா? வாஷ்ரூம் அங்க இருக்க, போ. வயிற்றுல இருக்கிற குழந்தைய தவிர குடல்ல இருக்கிற எல்லாமே வெளியே வந்துடும். போ, போயிட்டு வா. ஹலோ, நான் வைதேகி பேசுறேன்.